எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று சொன்னார். இது ஒரு சோகமான ஒரு நிகழ்வு. எத்தனை பேர் ஆண்டவருடைய சித்தம் தெரியாமல், அவருடைய விருப்பம் தெரியாமல் போராடி கொண்டிருக்கின்றோம். கோவிட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக என்னுடைய மனைவியினுடைய சகோதரி துபாயில் ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவள். நான் அந்த சமயத்தில் இங்கே இருந்தேன். காலெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஏதோ பண்ணுறது, என்ன செய்யணும் தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா ஜெபிங்க என்று சொன்னார்கள். நான் ஜெபித்து விட்டு வந்தேன். நான் இங்கே இந்தியாவுக்கு வந்த பிறகு கேள்விப்பட்டேன் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறாள். ஒவ்வொரு இன்னொரு ஆர்கன் எல்லாம் அப்படி செயலிழந்து போச்சு. கிட்டத்தட்ட 30-40 நாட்கள் மருத்துவமனையிலே அவள் மருத்துவமனையில் பணி செய்ததினாலே மருத்துவம் இலவசம்தான். அந்த சகாயம் அவர்களுக்கு இருந்தது. ஒரு நல்ல உயர்ந்த மருத்துவ காரியங்கள் அவர்களுக்கு செய்யப்பட்டன. ஆனால் எந்த மாற்றம் இல்லை. அன்கான்சியஸ். பல லட்சங்கள் கோடிகளை தொட்டது செலவு. அதுக்கு பிறகு பிரியமானவர்களே, ஒரு ஊழியக்காரர், என்னுடைய மனைவி அழுது கொண்டே இருப்பாள். சொந்த சகோதரி இல்லையா, என் அக்கா என்னோடு பிறந்தவள் மறிக்கப் போகிறாளே. அந்த ஊழியக்காரர் சொன்னார், நீ உன்னுடைய சகோதரியை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிரு, அவள் அவஸ்தை இல்லாமல் அவருடைய சமூகத்துக்கு போகட்டும். நீங்கள் அனைவரும் தொடர்ந்து தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக ஜெபிக்கிறீர்கள். ஒப்பு கொடுத்த பிறகு அவருடைய உயிர் பிரிந்தது. பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. நிறைய நேரங்களில் அவருடைய சித்தத்துக்கு எதிராக நிற்கின்றோம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பரிபூர்ண சத்தத்திற்கும் அந்த அனுமதி சித்தத்துக்குமான வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். நான் அதனாலதான் அனுமதி சித்தம் என்ன உங்களுக்கு சொன்னேன். இந்த தாவீதை நான் உங்களுக்கு காண்பித்தேன் அல்லவா? தாவீதுடைய லைஃப் பாருங்க.